வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களே கிறிஸ்துவ மிஷனரிகளே. இதை மறக்கவும் முடியாது. எந்த துறையானாலும் அவர்களின் ஈடுபாடு நிச்சயம் இருக்கும். மருத்துவமனைகளும் பள்ளி கல்லூரிகளும் இதற்கு சான்றாக அமையும். ஜான் டக்கர் இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவர். இங்கிலாந்து திருச்சபையில் ஆயராக பணிபுரிந்தவர். பின்பு திருச்சபையின் மிஷனரி சங்கத்தின் சென்னை தொடர்பு குழுவின் செயலராக நியமிக்கப்பட்டார். சென்னையில் பல போதகர்களை ஜான் டக்கரின் வாழ்க்கை வரலாறு. இந்திய திருநாட்டின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களே கிறிஸ்துவ மிஷனரிகளே. இதை மறக்கவும் முடியாது. எந்த துறையானாலும் அவர்களின் ஈடுபாடு நிச்சயம் இருக்கும். மருத்துவமனைகளும் பள்ளி கல்லூரிகளும் இதற்கு சான்றாக அமையும். ஜான் டக்கர் இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவர். இங்கிலாந்து திருச்சபையில் ஆயராக பணிபுரிந்தவர். பின்பு திருச்சபையின் மிஷனரி சங்கத்தின் சென்னை தொடர்பு குழுவின் செயலராக நியமிக்கப்பட்டார். சென்னையில் பல போதகர்களை ஒன்று சேர்த்து அவர்களை குழுவாக செயல்பட செய்தார். சுவிசேஷகர்களின் ஆன்மீக வாழ்வை மேலும் உயர்த்த உறுதுணையாக இருந்தார். 1833 ஆண்டு பாளையங்கோட்டையில் ஜான் டக்கர் தனது ஊழியத்தை தொடங்கினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் அவரது ஊழியம் எவ்வாறு நடைபெற்றது என்பதை இந்த நாடகத்தின் மூலமாக பார்ப்போமா? ஏன் திருநெல்வேலி பெண்கள் என்னை பார்த்து பயப்படுறாங்க? வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிறாங்க. எங்க பெண்கள் அந்நிய ஆண்கள் முகத்தை பார்க்க கூட மாட்டாங்க. முகத்தை நேரம் வச்சு சீக்கிரமா போடணும். இங்க என்ன நடக்குது? அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. என்னது, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கல்யாணமா? ஆமா துரை, அவனுக்கு 10 வயசு ஆகுது, இவளுக்கு 7 வயசு ஆகுது. படிக்கிற வயசுல கல்யாணமா? ஆமா அவ படிச்சு என்ன செய்ய போறா? அதுப்பு தானே ஊத போறா. அப்ப எதுக்கு துறை படிப்பு? ஐயா, நம்ம எங்க போறோம்? உன்னைய கோயிலுக்கு கொண்டு போய் விட போறேன். என்னது, கோயிலுக்கா? வேண்டாயா. இல்ல தாயி, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன்னைய கோயிலுக்கு விடணும்னு நாங்க நேர்ந்துட்டோம். ஐயோ, என்னையவா? அங்க போய் நான் என்ன செய்யணும்யா? கோயில கழுவணும், கோலம் போடணும், மாலை கட்டணும், அப்புறம் சபையில பெரியவங்க முன்னாடி நீ பாடணும், ஆடணும். வேண்டாயா, நான் வீட்லயே இருக்கேன். ஆத்தாளுக்கு வீட்டுல அடுப்பு ஊதி கொடுக்கறேன், பாத்திரம் கழுவுறேன், நீங்க கல் உடைக்கீங்கல்ல அத நான் சுமக்கிறேன், மண்ணை சுமக்கிறேன். ஆத்தாளுக்கும் உங்களுக்கும் நான் எல்லா வேலையும் செய்யறேன்லையா. நான் உங்க கூட நம்ம வீட்லயே இருக்கேன்யா. நான் கோயிலுக்கு போகலையா. இல்ல தாயி, உன்னைய வீட்டுல வச்சுக்கிட்டா சாமி குத்தமாயிரும் தாயி. வேண்டாயா, நான் ஆத்தா கூட வீட்லயே இருக்கிறேன். என்ன நீ என்னையே ஏத்து பேசுற? பொம்பளை பிள்ளை நீ பேசவே கூடாது. வா, கோயிலுக்கு போலாம். இந்த சின்ன பெண்ணை எங்க கூட்டிட்டு போறாங்க? சின்ன பிள்ளைகளே கடவுளுக்குன்னு நேர்ந்திடுவாங்க. அந்த பெண் பிள்ளைங்க கோயில்ல தான் இருக்கணும். திருமணமே நடக்காது. இது என்ன கொடுமை? படிக்கிற வயசுல பள்ளிக்கு அனுப்பாம திருநெல்வேலிக்காக முதல்ல நல்லா பிரேயர் பண்ணணும். இதை பற்றி என் சகோதரி சாராவுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். அன்புள்ள சாரா, நான் கர்த்தருடைய கிருபையால் நலம். நீ நலமா? திருநெல்வேலியில் ஊழியம் நன்கு நடைபெறுகிறது. ஆனால் இங்கு பெண் பிள்ளைகளுக்கு நிறைய கொடுமை நடக்கிறது. இது என்னை அதிகம் பாதிக்கிறது. பெண் பிள்ளைகளை படிக்க வைக்காமல் வீட்டிலே அடுப்பு ஊதவும் கல் சுமக்கவும் சிறு வயதிலே திருமணம் செய்து வைக்கிறார்கள். பெண்கள் சுதந்திரமா பேசவோ செயல்படவோ முடியாது. பாளையங்கோட்டை பெண்கள் அடிமைத்தனத்துல வாழ்றாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது திருநெல்வேலி பெண்களை நினைச்சா கவலையா இருக்கு. இதற்காக நீ பிரேயர் பண்ணிக்கோ. என்றும் அன்புடன் உன் சகோதரன் ஜான் டக்கர்.
துது உங்களுக்கு கத்திதாசி வந்திருக்கு. அப்படியா? இங்கிலாந்திலிருந்து என் சகோதரி சாரா அனுப்பியிருக்கா. அன்புள்ள அண்ணா, நான் நலம். திருநெல்வேலி பெண்களுக்காக நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஜெபம் பண்ணுறோம். முதல்ல அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும். பெண்களுக்கென்று தனியாக பள்ளியும் கல்லூரியும் ஆரம்பிக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு பெண் ஆசிரியர் பயிற்சி பள்ளியும் தொடங்கணும். அதற்காக நான் என் எதிர்காலத்துக்காக சேர்த்து வைத்திருந்த நகைகளை தருகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்டையும் பாளையங்கோட்டை பெண்களின் அவல நிலையை பற்றி பகிர்ந்து கொண்டேன். அவர்களும் தங்கள் நகைகளை தருகிறேன் என்றார்கள். அண்ணா, நீங்கள் முதல்ல கல்வி நிறுவனங்களை உருவாக்கணும். என்றும் அன்புடன், சாரா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் சகோதரி திருநெல்வேலி பெண்கள் படிப்பதற்காக பெண்களுக்கான பள்ளி கல்லூரி கட்டுவதற்கு தேவையான பணத்தை அனுப்ப போறா. அதற்கான வேலையை நான் ஆரம்பிக்கணும். மார்க்கம் தாப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் முயன்றிடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் ஜெயித்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் முயன்றிடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் ஜெயித்திடுவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தென் தமிழக பெண்களுக்கு கல்வியையும் கலாச்சாரத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை பெண்ணடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்ததில் பெரும் பங்கு ஜான் டக்கர் மற்றும் அவரது சகோதரி சாராள் டக்கரையே சாரும். திருநெல்வேலியே பார்க்காத சாராளும் அவளுடைய தோழிகளும் 800 பவுனுக்கு அதிகமான நகைகளை அனுப்பினது பள்ளிகளும் கல்லூரிகளும் கட்டுவதற்கு ஏதுவாய் இருந்தது. கல்வி அறிவில்லாத பாளையங்கோட்டையை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்பட காரணமானவர்கள் ஜான் டக்கரை போன்ற கிறிஸ்துவ மிஷனரிகளே. நமது திருமண்டல சாராளின் தரிசன பூமியில் ரேனியஸ் மருத்துவமனை, சாராளின் தியான கூடம் கட்டுவதற்கு நாமும் நம்முடைய கைகளை திறப்போமா? நீ முடிந்து போவதில்லை. பாழான ஸ்தலங்களை கட்டலாம், புது தரிசனங்கள் பெறலாம். கரங்களை தட்டலாம் உற்சாகமாய். மிக கருத்தாளமிக்க நல்ல சாரா டக்கருடைய வாழ்க்கை வரலாறை மிக சுருக்கமாக மிக அழகாக